நம்மிடத்தில் சகோதரத்துவ உணர்வு, கல்வி பதாகையை ஏற்பவனே, மக்களோடு நானும் துணை நிற்கிறேன் என்பவனே, போதையில்லா குமரியை உருவாக்குவேன் என்று பள்ளி கல்லூரி மாணவர்களிடையே போதை பழக்கத்தை முற்றிலும் ஒழிக்கும் நோக்கில் மாற்றம் என்னும் திட்டத்தை செயல்படுத்தியவனே, மனிதநேய பணிகளை தொடர்ந்து முன்னெடுப்பவனே, சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு மாணவர்களுக்கு ஏற்பட வேண்டும் என்ற நோக்கில் ஓவிய போட்டி நடத்துபவனே, மகளிர் பாதுகாப்பை உறுதிப்படுத்த சிங்கப்பெண் திட்டத்தை சிறப்பாக செயல்படுத்துபவனே, வழக்கறிஞர்கள் காவல்துறையை இடையே நட்புறவை பேண வேண்டும் என்ற நோக்கில் நட்புறவு போட்டி நடத்துபவனே, தமிழக சட்டமன்ற தேர்தலில் பொதுமக்கள் பாதுகாப்பை உணர்ந்திட கொடி அணிவகுப்பு நடத்தியவனே, மண்டைக்காடு கலவர பூமி ஆகாமல் பாதுகாப்பை உறுதி செய்தவனே, உலக புகழ்பெற்ற சுற்றுலா தலமான கன்னியாகுமரியை பாதுகாப்பு வலயத்திற்கு கொண்டு வரும் ஒருங்கிணைந்த கட்டுப்பாடு அறை சிசிடிவி திட்டத்தினை கொண்டு வந்தவனே, சிவாலய ஓட்டத்தின் போது பக்தர்களின் பாதுகாப்பிற்காக டாரஸ் வாகனங்களை மாவட்டத்திற்குள் நுழைய விடாமல் தடை விதித்தவனே, வாகன ஓட்டிகள் மட்டுமல்லாது பின்னால் இருப்பவரும் தலைக்கவசம் அணிய வேண்டும் என்று வலியுறுத்தி இருசக்கர வாகன பேரணி நடத்தி விழிப்புணர்வு ஏற்படுத்தியவனே, தமிழ்நாடு ஸ்நேகலதா ஆர்ட்ஸின் 52வது திருவோண திருவிழாவிற்கு வருகை தந்திருக்கும் எமது மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் தோழர் ஸ்டாலின் அன்னார் அவர்களே வருக. போதை விழிப்புணர்வு உறுதிமொழி ஏற்க உங்களை அன்போடு வரவேற்றுக் கொள்கிறேன்.
அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். அனைவருக்கும் ஓணம் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் கன்னியாகுமரி மாவட்ட காவல்துறை சார்பாக. பொன்மனை சினேகலதா ஆர்ட்ஸ் கிளப்பின் 52வது திருவோண திருவிழாவை சீரம் சிறப்புமாக நடத்தி கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் கன்னியாகுமரி மாவட்ட காவல்துறை சார்பாகவும் காவல் கண்காணிப்பாளராகிய என் சார்பாகவும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த டாபிக் குறித்து பேச அழைச்சிருந்தாங்க, போதைப்பொருள் குறித்து. உங்களுக்கு தெரியும், போதைப்பொருள் எந்த அளவுக்கு அதோட வீரியம் கிராமங்களை நோக்கி வந்திருக்குன்றது உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் ஒரு திருக்குறளோட ஆரம்பிக்கலான்னு நினைக்கிறேன். ஈன்றால் முகத்தேயும் இன்னதால் என் மற்ற சான்றோர் முகத்து களி. அந்த திருக்குறளோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குடும்பத்தில் ஒருவர் போதைப்பொருள் பயன்படுத்துகிறாங்கன்னா சொந்த அந்த சமூகத்தில் இருக்க யாருமே அவனை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. ஸோ அந்த சொசைட்டியில் அவனை அக்செப்ட் பண்ணாத போது பெத்த தாய் மட்டும் எப்படி ஏற்றுக்கொள்ளுவாங்கன்னு சொல்லிட்டு தான் அந்த திருக்குறளோட அர்த்தம். ஸோ அந்த அளவுக்கு ஒரு போதைப் பொருளால் ஏற்படும் தீமைகள் குறித்து திருவள்ளுவர் ரொம்ப அழகாக விளக்கி கூறியுள்ளார். ஸோ போதைப் பொருள் பார்த்த வரைக்கும் நம்ம ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நகர்ப்புறத்தில் நிறைய போதைப் பொருள் இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இருக்கிற மூலை முடுக்கு கிராமங்கள் தோறும் இந்த போதைப் பொருள் பயன்பாடு வந்துடுச்சு. ஒரு காலகட்டத்தில் போதைப் பொருள்னால் இயற்கை சார்ந்து இருந்துச்சு. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா அந்த போதைப் பொருள் ஒரு சிந்தட்டிக் மாதிரி ஆர்டிஃபிஷியலாக மேக் பண்ணி போதைப் பொருளில் நிறைய டைமென்ஷன் உருவாகி நிறைய வகையான போதைப் பொருள் பயன்பாடு இப்போ நிறைய பிளேசஸில் இளைஞர்கள் பயன்படுத்திட்டு வராங்க. ஸோ அப்படி இருக்கும் போது நம்மளோட பொறுப்பு என்ன, நம்மளோட கடமை என்ன, எதுக்காக இந்த போதைப் பொருள் குறித்து எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணணும், எதுக்காக பேசணும்? போதைப் பொருள் பார்த்தா இந்த போதைப் பொருள் ஒரு தனிநபர் வாழ்க்கையில் மட்டும் பாதிப்பை ஏற்படுத்த போகிறது கிடையாது. இந்த சமூகம்ன்றது எல்லாரும் இணைந்தது தான் சமூகம். அப்போது ஒரு போதைப் பொருள் பயன்படுத்தும் போது ஒரு தனிநபருக்கு எந்த விதமான பாதிப்பை ஏற்படுத்துது, அந்த குடும்பத்திற்கு எந்த விதமான பாதிப்பை ஏற்படுத்துது, அந்த சமூகத்திற்கு எந்த விதமான பாதிப்பை ஏற்படுத்துன்ற பார்க்கும்போது ஒருத்தன் ஒரு பையன் ஒரு போதைப் பொருள் பயன்படுத்துகிறான்னா அவன் என்ன பண்ணுவானா, அந்த குடும்பத்திலேருந்து தனித்து விலக ஆரம்பிப்பான். அந்த குடும்பத்திலேருந்து தனித்து விலக ஆரம்பித்து இந்த பொது நீரோட்டத்திலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சமூகத்தோட கண்ணோட்டத்திலேருந்து விலக ஆரம்பிக்கும் போது என்ன பண்ணுவானா, அவனுக்கு போதைப் பொருள் அதிக அளவு பயன்படுத்தும் போது உடல் ரீதியாக நிறைய பிரச்சனைகள் வரும், உளவியல் ரீதியாக நிறைய பிரச்சனைகள் வரும். அப்போது அவனுக்கு நிறைய பணத்தேவை ஏற்படும். அந்த பணத்தேவை எதற்காக ஏற்படும் பார்த்தீங்கன்னா, அந்த போதைப் பொருளை அவன் வாங்கிறதுக்கோசம் அவனுக்கு பணத்தேவை அதிகமாக ஏற்படும். இப்போ பணத்தேவை ஏற்படும் போது என்ன பண்ணுவானா, ஃபேமிலியில் அவங்க அப்பா அம்மா கூலி வேலை செஞ்சாலும் சரி, ஏன்னா போதைப் பொருளுக்கு வசதி படைத்தவன் யார், வசதி படைக்காதவன் யார், படித்தவன் யார், படிக்காத யாரெலாம் தெரியாது. ஒன்ஸ் போதைப் பொருள் பயன்படுத்திட்டா அவ்வளோதான் முடிஞ்சு. ஸோ அப்போது அவனுக்கு பணத்தேவை ஏற்படும் போது யார் என்னெல்லாம் கேட்காம அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட, பெற்றோர்கள்கிட்ட பண தேவைகள் குறித்து பணத்தை கேட்க ஆரம்பிப்பான். ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் பேரண்ட்ஸ் பணம் கொடுக்கலனா அவன் என்ன பண்ணுவான், குற்றங்களில் ஈடுபட ஆரம்பிப்பான். நிறைய குற்றங்களுக்கான காரணம் போதைப் பொருளும் ஒரு அடிப்படை காரணமாக இருக்குது. ஸோ அவன் குற்றம் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அவன் குடும்பம் பாதிப்படைவது மட்டும் இல்லாமல் என்ன ஆகுதுன்னா அந்த சமூகத்திலும் மிகப்பெரிய ஒரு பாதிப்பினை ஏற்படுத்துது. ஸோ நம்ம போதைப் பொருள் யாரோ ஒருத்தன் யூஸ் பண்ணுறான் அப்படின்னு நம்ம கடந்து போகாமல் அது நம்மை சார்ந்த சமூகத்திலும் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்துதுன்றத எல்லாரும் உணர்ந்து இருக்கணும். ஏன்னா போதைப் பொருள் பயன்படுத்தும் போது என்ன ஆகுனா, நம்மளோட சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ஏன் போதைப் பொருள் எல்லாரும் பயன்படுத்துகிறாங்கன்னா, நேச்சுரலாக டோபமைன் சொல்லிட்டு ஒரு நியூரோ டிரான்ஸ்மிட்டர் இருக்குது. அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் நார்மலாக எல்லாருக்கும் இருக்கும். நம்ம விளையாடும் போதோ நமக்கு பிடிச்ச விஷயத்தை பண்ணும்போது நமக்கு சந்தோஷம் ஏற்படும். ஆனால் இந்த போதைப் பொருள் பயன்படுத்தும் போது அந்த நியூரோ டிரான்ஸ்மிட்டரை என்ன பண்ணுன்னா ஆல்ட்ரு பண்ணால் அதை இன்க்ரீஸ் பண்ணும். அது இன்க்ரீஸ் பண்ணும் போது என்னன்னா நமக்கு ஒரு ஆர்டிஃபிஷியலான ஒரு சந்தோஷத்தை உருவாக்கும். அப்போது அந்த டைமில் ஒரு பிரச்சனைகள்லேருந்து நம்ம தப்பிக்கணும், அந்த டைமில் ஒரு டிப்ரெஷன் இருக்குது, ஒரு ஸ்ட்ரெஸ் இருக்குது, இல்லை ஏதாச்சும் ஒரு விஷயத்தை பார்த்து நம்ம பயம் இருக்குன்னா அதிலேருந்து நம்மளை பாதுகாக்கணும் டெம்பரரியான்னு சொல்லிட்டு போதைப் பொருள் பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அப்படி தான் கொஞ்சம் கொஞ்சமாக போதைப் பொருள் அறிமுகமாகி அது ஒரு பழக்கமாக மாறி அது ஒரு அடிமைத்தனமாக மாறிடுது. அதுலேருந்து வெளியே கொண்டு வரது மிக சிக்கலான விஷயம். அப்போ நம்ம குழந்தைகளை எப்படி பாதுகாக்கணும்? பெற்றோர்கள்
அதுதான் இங்கே மிகப்பெரிய கேள்விக்குறி. ஸோ இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னா பெற்றோர்கள் டெக்னாலஜி பெருசாக வளர்ந்துடுச்சு. இந்த மொபைல் ஃபோனில் எல்லாமே கையில் இருக்குது. சேட் ஜிபிட்ட கேட்டால் எந்த விதமான கேள்விக்கும் சேட் ஜிபிடி பதில் கொடுத்துரும். அப்படி இருக்கும்போது அப்போ நம்ம குழந்தைகளுக்கு என்ன கற்றுக் கொடுக்க போகிறோம், என்ன கற்றுக் கொடுப்போம், எப்படி கற்றுக்க போகிறோன்றது மிகப்பெரிய கேள்விக்குறி. அப்போது இருக்கிறதுலே முக்கியமான விஷயம் இந்த தொழில்நுட்பம் ஆகட்டும், இந்த டெக்னாலஜி ஆகட்டும், சொல்லிக் கொடுக்க முடியாத ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா எத்திக்ஸ். அறம் சார்ந்த விழுமியங்கள் யார் சொல்லிக் கொடுப்பாங்க? டெக்னாலஜி சொல்லிக் கொடுக்காது. அப்போ அறம் சார்ந்த விழுமியங்களை யார் சொல்லிக் கொடுப்பாங்கன்னா புத்தகங்கள் தான் சொல்லிக் கொடுக்கும். அப்போ உங்கள் குழந்தைகளுக்கு புத்தகத்தை யார் அறிமுகப்படுத்தணும்னா நீங்கள் தான் அறிமுகப்படுத்தணும், பெற்றோர்கள் தான் அறிமுகப்படுத்தணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நம்மளை குழந்தைகள் தொந்தரவு பண்ணக்கூடாது சொல்லிட்டு கையில் ஒரு செல்ஃபோன் கொடுத்துட்டு ஏதாச்சும் ஒரு யூடியூப்பில் வீடியோ போட்டுட்டு நம்ம கடமைகளை நம்மளோட வேலைகளை பார்த்துட்டு இருக்கோம். ஆனால் அப்படி நம்ம அந்த டெம்பரரியாக நம்ம எஸ்கேப் ஆகும்போது குழந்தைகளுக்கு ஒரு தவறான பாதைக்கு நம்ம அழைத்து செல்கிற மாதிரி மாறிடும். ஸோ அதனால் உங்கள் பெற்றோர்கள் உங்கள் குழந்தைகளுக்கு புத்தகத்தை வாங்கி கொடுங்க. எந்த புத்தகம் வந்தாலும் குழந்தைகள் ஃபஸ்ட்டு படிக்கணும். நீங்கள் சொத்து சேர்த்து வைக்கணும்னு சொல்லிட்டு நான் சொல்ல மாட்டேன். நீங்கள் பெரிய கார் வாங்கி கொடுக்கணும், பெரிய இதெல்லாம் நான் சொல்லவே மாட்டேன். குறைந்தபட்சம் ஒரு 100 புத்தகம் உங்கள் குழந்தைங்களுக்கு வாங்கி கொடுங்க. அந்த குழந்தைகள் வாழ்க்கை ரொம்ப மாறும். அறம் சார்ந்த விழுமியங்களை படிக்க ஆரம்பிப்பாங்க. ஏன் அறம் சார்ந்த விழுமியங்களை படிக்க ஆரம்பிக்கணும்னா அப்போ தான் எது சரி எது தவறுன்னு தெரியும். அப்போ எது சரி எது தவறுன்னு தெரிஞ்சால் தான் இது போதைப் பொருள் பயன்படுத்தணுமா, தவறான விஷயம், என்னால் பயன்படுத்த மாட்டேன், ஏன் கண் முன்னே யாரையும் பயன்படுத்த விடவும் மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த குழந்தை சொல்லும். அப்படி நீங்கள் புத்தகத்தை அறிமுகப்படுத்தினா அந்த குழந்தைக்கு ஒரு தெளிவு இருக்காது. ஸோ அதனால தான் பெற்றோர்களிடம் திரும்ப திரும்ப சொல்கிற ஒரே விஷயம், நீங்கள் சொத்து சேர்த்து வைக்கலாம் கூட நல்ல புத்தகங்களை சேர்த்து வைங்க. நிறைய விஷயங்கள் தெரிய வரும். நீங்கள் ஒரு வரலாற்று புத்தகத்தை வாங்கி கொடுத்தீங்கன்னா அந்த குழந்தைகளுக்கு இந்த சமூகம் முந்தைய காலகட்டத்தில் நம்ம எங்கே இருந்தோம், இந்த காலகட்டத்தில் நம்ம எங்கே இருக்கோம், ஏன் இந்த சுச்சுவேஷனில் நம்ம இருக்கோம், எத்தகைய மாற்றம் நம்ம வாழ்க்கையில் ஏற்பட்டுச்சுன்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளீட்டாக எல்லா விஷயத்தையும் ஒரு பகுப்பாய்வு செய்கிற ஒரு விஷயம் வரலாற்று புத்தகம் சொல்லிக் கொடுக்கும். இலக்கியங்கள் நம்ம வாழ்வியலை சொல்லிக் கொடுக்கும். ஸோ எல்லா அறம் சார்ந்த விழுமியங்களை புத்தகங்கள் தான் சொல்லிக் கொடுக்கும். ஸோ நீங்கள் நல்ல புத்தகங்களை உங்கள் குழந்தைகளுக்கு அறிமுகப்படுத்துவதன் மூலமாக தீய பழக்கத்திலிருந்தும் இந்த போதை பழக்கத்திலிருந்தும் குழந்தைகளை சின்ன வயசுலேயே நீங்கள் ஸ்டாப் பண்ணிடுறீங்க. ஸோ அதனால் பெற்றோர்களுக்கு நான் திரும்ப திரும்ப வைக்கிற ஒரே கோரிக்கை, ஒவ்வொரு வீட்டிலும் நிச்சயமாக புத்தகங்கள் இருக்க வேண்டும். புத்தகங்கள் மட்டும்தான் உங்கள் குழந்தைகளை நல்வழிப்படுத்தும். புத்தகங்கள் மட்டும்தான் உங்கள் குழந்தைகளை அந்த குழந்தை யாருன்னு சொல்லிட்டு அடையாளப்படுத்தும். நீங்கள் புத்தகம் படிக்க படிக்க தான் நீங்கள் யார் என்ற ஒரு தெளிவு உங்களுக்கு பிறக்க ஆரம்பிக்கும். ஸோ அதனால் நிச்சயமாக பெற்றோர்கள் இந்த புத்தகங்கள் குழந்தைகளுக்கு வாங்கி கொடுக்குற ஒரு பழக்கத்தை வச்சுங்க. ஸோ அப்போ தான் அந்த போதைப் பொருள் குறித்து சின்ன வயசுலேருந்தே ஒரு தெளிவு கிடைக்கும். செகண்ட் இந்த தேசத்தில் பற்றும் தீ நம்ம பாக்கெட்டில் பற்றும் வரை நமக்கு பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்கிற மாதிரி எங்கேயோ ஒருத்தன் போதைப் பொருள் பயன்படுத்துகிறான், என் கிராமத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல யாரோ போதைப் பொருள் பயன்படுத்தி நம்ம கடந்து போகிறது சமூக பொறுப்பு கிடையாது. எல்லாருக்கும் மிகப்பெரிய சமூக பொறுப்பு இருக்குது, சமூக அக்கறை இருக்குது. ஸோ காவல்துறை மட்டும் போதைப் பொருள் ஒழிக்க முடியுமா? நிச்சயமாக முடியாது. அது பொதுமக்கள் இயக்கமாக மாறணும். நீங்களும் நாங்களும் இணைந்து ஒர்க் பண்ணால் மட்டும்தான் அந்த போதைப் பொருளை ஒழிக்க முடியும். அதனால தான் நான் இன்றைக்கி இங்கே உங்ககிட்ட பேசிகிட்டு இருக்கேன். ஸோ அப்படி இருக்கும் போது யாரோ ஒருத்தன் போதைப் பொருள் பயன்படுத்துகிறான், என் வீட்டில் போதைப் பொருள் பயன்படுத்தலை அப்படின்னு கடந்து போக முடியாது. நாளைக்கு அவனை பார்த்து உங்கள் வீட்லேயும் யாராச்சும் போதைப் பொருள் பயன்படுத்துக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். அதனால் மிகப்பெரிய சமூக பொறுப்பு உங்களுக்கு இருக்குது. ஸோ எதையும் எளிதாக கடந்து போகாமல் எங்கேயோ ஒருத்தன் போதைப் பொருள் பயன்படுத்தினாலும் நீங்கள் அது குறித்த தகவலை காவல்துறை கொடுக்கணும். காவல்துறையும் நீங்கள் கொடுக்கும் தகவலின் மீது உங்களோட ரகசியம் பாதுகாத்து நிச்சயமாக கடுமையான நடவடிக்கை எடுக்கும். ஸோ இந்த ஒரு கிராமத்தை ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டை போதைப் பொருள் இல்லாத ஒரு வீடாக மாற்றுவோம். அடுத்து உங்கள் தெருவை போதைப் பொருள் இல்லாத தெருவாக மாற்றுவோம். அதுக்கடுத்து உங்கள் கிராமத்தை ஒரு போதைப் பொருள் இல்லாத ஒரு கிராமமாக மாற்றி நம்ம மாவட்டத்தை ஒரு போதைப் பொருள் இல்லாத ஒரு மாவட்டமாக மாற்றணும்னு சொல்லிட்டு தான் எங்களோட நோக்கம். ஸோ பெற்றோர்களும் குழந்தைகளும் இருக்கீங்க. ஸோ உங்களுக்கான மிகப்பெரிய பொறுப்பு இருக்குது. அது திரும்ப திரும்ப சொல்கிறேன், போதை என்றது மிகப்பெரிய அழிவின் பாதை. அதனால் யாரும் போதைப் பொருள் பயன்படுத்தக்கூடாது. நம்மளை சுற்றி இருக்கவங்களும் போதைப் பொருள் பயன்படுத்தினா அதை குறித்த தகவலை தெரிவிக்க வேண்டும். அது உடனடியாக தகவல் தெரிவித்தாதான் அவங்களும் தவறான பாதைக்கு போகாமல் நம்மளால் தடுக்க முடியும். எனவே எனக்கு இந்த அழகிய மாலை வேளையில் இந்த சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து வாய்ப்பளித்த இந்த பொன்மனை சினேகலதா ஆர்ட்ஸ் கிளப்புக்கு என்டையர் கன்னியாகுமரி மாவட்ட காவல்துறை சார்பாகவும் இங்கே அமர்ந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்களுக்கும் என்னுடைய நன்றியும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்.
போதையில்லா பொன்மனை கிராமம் என்கிற நம் கனவை துவக்கி வைத்து உரையாற்றிய மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் டாக்டர் ஆர் ஸ்டாலின் அவர்களுக்கு பொன்மனை ஸ்நேகலதா சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். தொடர்ந்து ஒரு விழிப்புணர்வு காட்சி திரையிடப்படுகிறது. அதைத் தொடர்ந்து உறுதிமொழி ஏற்பு. அம்மா அம்மா என்னம்மா? எனக்கு அப்பா வேணும். எப்பா வருவாங்க? அப்பாவா? சாமி கிட்ட போயிட்டாங்க, வருவாங்க. வா நாம தூங்கலாம். அப்ப சித்தப்பா? அவங்களும் தான் பாப்பா. அவங்க எப்பா வருவாங்க? சீக்கிரம் வந்துருவாங்கம்மா. அம்மா அவங்க ஏமா சாமி கிட்ட போனாங்க? அவங்க சொல்ற பேச்செல்லாம் கேட்காம கெட்ட கெட்ட மருந்தெல்லாம் சாப்பிட்டாங்க. அதான் சாமி கிட்ட சாரி சொல்ல போயிருக்காங்க. நீ வா நம்ம தூங்கலாம். போமா, எனக்கு தூக்கமே வர மாட்டேங்குது. ஏமா அவங்க கெட்ட மருந்து சாப்பிடுறாங்க? முதல்ல சின்ன வயசுலயே பயந்து பயந்து யாருக்கும் தெரியாம சின்ன வயசுலேவாமா? தனியாவா? அவங்க மட்டும் தனியா இல்லடி பாப்பா. வளர வளர பசங்கள்லாம் ஒன்னா சேர்ந்துருவாங்க. ரொம்ப பாவம்ல. இல்ல பாப்பா, ஸ்கூல் டேஸ்லயே எல்லாம் பழகிக்குவாங்க. அப்ப அவங்க எல்லாருமே பேட் பாய்ஸாமா? ஆமா பாப்பா, அவங்க பழகினதுக்கு அப்புறம் சந்தோஷமா இருக்கும்னு சாப்பிடுவாங்க, சோகமா இருக்கும்னு சாப்பிடுவாங்க. அப்படி என்னதான் முடியுமா? முடிவா பாப்பா, அது அவங்க நிழல் மாதிரி அவங்க கூடவே தான் இருக்கும். அவங்க பண்றத அந்த சாமி மேல இருந்து பார்த்து அவங்கள மேல கூட்டிட்டு போயிருவாங்க. அதை விடுமா, உனக்கு தம்பி இல்லைன்னு வருத்தப்பட்டல, உன்னோட சித்தப்பா பையன் நம்ம கூட தான் இருப்பான். இனி நாம தான் அவனை பார்த்துக்க போறோம். சரியா? வா, நாம தூங்கலாம். அம்மா நாளைக்கு தம்பி ஸ்கூலுக்கு வரானா?
தொடர்ந்து